ஜெயமாய் இருந்தது போல உங்கள் காரியம் ஜெயமாய் மாறும் என்று சொன்னீரே. காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். இந்த பள்ளத்தாக்கில் எங்கிலும் வாய்க்கால்களை வெட்டுங்கள், தண்ணீரால் நிரம்ப பண்ணுவேன் என்று சொன்னீங்களே ராஜா. நந்தை பெருகுவது போல மனிதர்களை பெருக பண்ணுவேன் என்று சொன்னீங்களே ராஜா. உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாய் மாறும் என்று சொன்னீரே ராஜா. சந்ததி மேலே ஆவியையும் சந்தானத்தின் மேலே ஆசீர்வாதத்தை வைப்பேன் என்று சொன்னீரே ராஜா. இதோ உம்முடைய வாக்கை நம்பி உம்முடைய வாக்குத்தத்தங்களை உறுதியாக பிடித்துக் கொண்டு உம்முடைய திரு சமூக நேராய் எங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. பிரயாசப்படுகிறவன் முந்தி பலனில் பங்கடைய வேண்டுமே. ஹல்லேலூயா. இந்த உபவாச ஜெப நாட்களுடைய 19வது நாளிலேயோ, இந்த பேரின்ப பெருவிழாவுடைய முதல் நாளிலேயோ உம்முடைய திருமுகம் நோக்கி பார்க்கிறோம். Hallelujah. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. உம்முடைய கிருபை வெளிப்படுவதாக, உம்முடைய கரம் வெளிப்படுவதாக, உம்முடைய இரக்கம் வெளிப்படுவதாக, உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக. Hallelujah. எல்லாரும் கரங்களை தட்டி Hallelujah. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் துதிக்கப்படத்தக்கவர். ஆமென் சொல்லுங்க. நம்முடைய தேவன் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். நம்முடைய தேவன் ஆராதனைக்கு பாத்திர, ஆராதனைக்கு உரியவர், ஆராதனைக்குள் வாசம் செய்கிறவர். ஹல்லேலூயா. அவர் ஆராதனை நாயகன், ஆராதனையின் வேந்தன். அவரே ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவரும் நெருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவன், சதா காலங்களில் உயிரோடு இருக்கிற தேவன். அவர் சொன்னார், மரித்தேன் ஆனாலும் இதோ சதா கால உயிரோடு இருக்கிறேன், நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கு உரிய திறப்பு கோல்களை உடையவராக இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவன் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினாலே அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு பழைய பாடல், ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, சொந்தமும் நீரே என்ற பாடலை ஒரு சில அடிகளை இணைந்து நாம் பாட போகிறோம். ஆண்டவருடைய ஆவியானவர் நம் நடுவில் பெரிய காரியங்களை செய்வாராக. வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஆமென் சொல்லுங்க. இந்த காலை வேளையில ஆமென், ஆண்டவருடைய ஆவியானவர் நம் நடுவில் இருக்கிறார். அவர் நமக்காக பெரிய காரியங்களை செய்வார். சேர்ந்து பாடுவோமா? ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், நாகிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துன்ப நேரத்தில் இன்பமே அவர், இன்னல் வேளையில் என் மாதிரான சார். துன்ப நேரத்தில் இன்பமே அவர், இன்னல் வேளையில் என் மாதிரான சார். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஞான வைத்தியராம் ஔஷதம் நீரே, ஆத்மனை சேராம் என் நண்பரும் நீரே. ஞான வைத்தியராம் ஔஷதம் நீரே, ஆத்மனை சேராம் என் நண்பரும் நீரே. இந்த காலத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், யாகிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், யாகிலும் துதிப்பேன். சர்வலோகா தீப நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகளே நமஸ்காரம். தாரைகள்
உயிர் வாழ் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம். தரை கடல் உயிர் வாழ் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம். பரிசுத்த ஆவி ஓ பரமஸ்தர் குருவே அருவியாடியார் அகத்தில் வசிக்கும் மரியசுக்கு சத நமஸ்காரம். அருவியாடியார் அகத்தில் வசிக்கும் மரியசுக்கு சத நமஸ்காரம். உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்கு என்ற கத்தினால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால் உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்கு என்ற கத்தினால். இயேசு என்னும் நாமத்தில் இயேசு என்னும் நாமத்தில் ஜெயம் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. இயேசு என்னும் நாமத்தில் இயேசு என்னும் நாமத்தில் பேய்கள் சொல்லுங்க பேய்கள் பறந்தோடும். இயேசு நாமத்தில் நிற்கும் போது யார் நமக்கு எதிராய் நிற்பாரோ? இயேசு இயேசு நாமத்தில் ஜெயம் நமக்கு உண்டு. என்றும் ஜெயம் நமக்கு உண்டு. என்றும் ஜெயம் நமக்கு உண்டு. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் ரத்தத்தால். வல்லமை கண்களை மூடி கரங்களை கட்டி அற்புத வல்லமை பொழித்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழித்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழித்திடும் வல்லமை. சபா உலக வல்லமை உன்னத ஆவியை உன்னத அபிஷேகத்தை ஓ மாம்சமான யாவர் மேலும் ஆவியை உற்றுவேன் என்றீர். மாம்சமான ஆமென் ஆவியை உற்றுவேன் என்றீர். முப்பர்வாலிபர் யாவரும் தீர்க்கதரிசனம் சொல்வாரே. முப்பர்வாலிபர் யாவரும் அல்லேலூயா தீர்க்கதரிசனம் சொல்வாரே. ஒளிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வானத்தின் பலங்கள் திறக்கட்டும். வானத்தின் வாசல் திறக்கட்டும். வானத்தின் முற்று கண்ணு திறக்கட்டும். உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை. ஓ ஜீசஸ் அன்னையப்பா கை தட்டுறவங்க நல்ல கரங்களை தட்டி அன்னைய பாசுகளை பேசுறவங்க நல்ல அன்னைய பாசுகளை பேசு. இது கர்த்தர் உண்டு பண்ண நாள். This is the day that the Lord has made for us. Hallelujah. Rejoice and celebrate. Shabala takabadaba. மகிழ்ந்து களி கூறுவோம். Let us praise the Lord. Worship our Lord. He has done mighty things yet again. கர்த்தர் நமக்கு திரும்பவும் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். Celebrate the victory of the Lord. கர்த்தரின் ஜெயம் கொண்டாடுவோம். அவர் சொன்னார், நான் மரித்தேன் ஆனால் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராக இருக்கிறேன். அந்நிய பாஷையை பேசுறவங்க நல்ல அந்நிய பாஷையில பேசுங்க. இந்த காலை கர்த்தர் அநேகருடைய கட்டுகளை உடைத்தறிந்து அநேகருடைய வாழ்வின் தடைகளை மாற்றி அநேகரை
ஆவியாலேயோ அபிஷேகத்தாலேயோ வல்லமையாலேயோ நிரப்பும்படி இறங்கி வந்திருக்கிறார், இறங்கி வந்திருக்கிறார். என் நாமத்தை பிரசாமன் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம். இஸ்ரவேலே எனக்கு உனக்கு ஒப்பானவன் யார்? கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? உடபாபாலபா ஷபபாலபாலபா ரிபாலபா கபாலபாலபாலபாலபாலபாலபா அந்தலாதல பௌடபாலபௌ ஷகாதரப கபலபலப அப்தராதல பௌடபாலபௌ சிக்கராகத ரிகந்தநாதர அந்தலேதல பௌஷபாலப அத்துநாதல ரிக்கம்பன ரீஷேகேதே லேகோரபோ அபமமம ரிபபபப ரிபலபலபலப வானம் திறந்துமே வல்ல ஆவியே வந்து இறங்கி வரமே தந்தருளுமே. ஹல்லேலூயா. அன்பின் அருள் மாறியே வாருமே, அன்பரின் நேசம் பொங்கி பாடவே. Hallelujah. Lord, we lift up your holy name. We exalt your holy name. We adore your holy name. You are the wonder working Lord. You are the miraculous God. You are the loving God. Lord, we glorify and adore your holy name. நாமத்தை உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை வாழ்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அநேகர் மேலே அந்த ஒவ்வொரு மேலேயும் பிளவுபட்ட அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அந்த அமர்வதாக, ஆவியிலே பலன் உண்டாவதாக, ஆத்மாவிலே பலன் உண்டாவதாக, சாவுக்கு ஏதுவான சரீரங்கள் பரிசுத்த ஆவியினால உயிரடைவதாக. ஆராதனை செய்வோமா? எல்லாரும் கை தட்டி இன்னும் உற்சாகத்தோடு ஹல்லேலூயா. என் கர்த்தர் உலர்ந்த எலும்புகளை உயிரிடைய செய்வாராக, உலர்ந்த எலும்புகளை உயிரிடைய செய்வாராக, சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிக்க செய்வாராக. இந்த 19வது நாளிலே ஒரு பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை, விடுதலையின் வல்லமை, சுகமளிக்கிற வல்லமை, அற்புதங்களை செய்கிற ஆற்றல் உங்கள் மேல இறங்கி வருவதாக. பலவும் அல்ல, பராக்கிரமும் அல்ல. செருபாபேலே, செருபாபேலே, உனக்கு முன்பாக இருக்கிற இந்த மகா பெரிய பர்வதம் எம்மாத்திரம் அது சம பூமியாகும். இந்த கால வேளையில தெய்வ மக்களுக்கு விரோதமாக இருக்கிற செருபாபேலுக்கு விரோதமாக இருக்கிற பர்வதங்கள் சமபூமியாகும். செங்கடல் இரண்டாக பிரியும், யோர்தான் பின்னிட்டு திரும்பும், எரிகோவின் கோட்டைகள் விடையும். தேவன் வாக்குத்தத்தம் பண்ண ஆமென் கானானை நீங்கள் சுகந்தரிப்பீர்கள். அசதியாய் இராகாதிருங்கள், ஜாக்கிரதையோடு ஆண்டவரை துதியுங்கள், ஆவியில் அனலாய் ஆண்டவரை துதியுங்கள், கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். அவளும் சீலாவும் பாடி துதித்த பொழுது அஸ்தி பாரங்கள் அசைந்தது, அஸ்தி பாரங்கள் அசைந்தது, கட்டுகள் கலந்து விழுந்தது, அற்புதங்கள் நடந்தது. ஹல்லேலூயா. ஆராதனை மேல் சங்காயி, ஆராதனை மேல் சுடுகாரா, ஆராதிக்கும் விடுதல் தெய்வ பிள்ளைகளே, ஆராதிக்கும் தெய்வீக சுகம், ஆராதிக்கும் அதிசயம் ஆண்டவர் செய்கிறார், ஆண்டவர் செய்கிறார். கர்த்தரே ஆவியானவர். ஹல்லேலூயா. தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிற நாம் ஆவியோடு உண்மையோடு அவரை தொழுது கொள்ள கடவோம். ஷபாபாபாலபா ரிகமமனபா அம்தலதலபா அத்தராதலபௌஷே ரிகபபலபௌ ஷகதலப கபலபலபா. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ரெண்டு கரங்களை பரலோகத்தில் உயர்த்தி இந்த ஜெப நாட்கள் தொடர்ந்து நமக்கு நடந்து கொண்டிருக்கிறது. காலையிலும் மாலையிலும் நம்ம ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம். நம்முடைய ஜெபங்களை தள்ளி விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. என் ஆண்டவருடைய வேதம் சொல்கிறது, கூப்பிடும் காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறாராம். திக்கற்ற பிள்ளைகளுடைய ஏழைகளிய மக்களுடைய விதவையுடைய ஜெபத்தை தள்ளாத தேவனாய் இருக்கிறாரா. அநீதி உள்ள நியாயாதிபதி, தெய்வத்துக்கு பயப்படாத நியாயாதிபதி நியாயம் செய்யும் பொழுது நீதி உள்ள நியாயாதிபதி நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? ரெண்டு கைகளை உயர்த்துங்க, உங்களை அவர் மறந்து விடவில்லை. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் என்னை நினைத்திருக்கிறார், அவர் என்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். வேதம் சொல்கிறது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆண்டவரை நம்புறீங்க? எத்தனை பேர் கைகளை உயர்த்தி நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே, என்னை மறவாமல் இயேசுவே
மனதார நன்றி சொல்வே. சொல்லுங்க. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. அல்லேலூயா. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி ஓ நன்றி நன்றி ஐயா. சொல்லுங்க சப்பா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி சப்பா. நன்றி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வே. என்னை கர்த்தர் நம்மை மறந்திருந்தால் எல்லோ அழிந்து போயிருப்போம். அவர் நம்மை தேடி வராதிருந்திருந்தால், அவர் நம்மை நினைவு கூறாமல் இருந்திருந்தால் என்றைக்கோ மடிந்து போயிருப்போம், என்றைக்கோ அழிந்து போயிருப்போம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். தலைக்கு மேல கை தட்டி, என்னை நினைவு கூறும் என் தெய்வமே. அண்ணா ஆகார் சொன்னார், நீர் என்னை காண்கிற தெய்வம். தாவீது சொன்னார், நீர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கும் தெய்வம். கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். அந்த தீர்க்கதரிசி சொன்னார், கர்த்தர் காண்பார், கர்த்தர் அதை பார்த்துக் கொள்வார், கர்த்தர் அதை அறிவார். நம்மை அறிகிற தெய்வம், நமக்காக எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிற தெய்வம், நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தெய்வம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஷபாபாபாதலா கதரபா கபலபலபலபலபலபா. தங்களோ எனக்காக யாவையோ செய்பவரே. சொல்லுங்க. செய்து முடிப்பவரே. சப்பா எனக்காக யாவையும் ராஜா செய்து முடிப்பவரே. என் பாரங்கள் என் சுமைகள். சொல்லுங்க சப்பா. என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. உம் பாதத்தில் கரங்களை உயர்த்தி சொல்லுமா. ஹல்லேலூயா நீங்க கைகளை உயர்த்தும் போது பலவீனமான உங்க கரங்களை பலவானாகிய கர்த்தர் பிடித்துக் கொள்ளுகிறார். நான் உன்னை தாங்குவேன், உன்னை தப்பு வைப்பேன், உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன். ஹல்லேலூயா. தாய் மறந்தாலும், தந்தை மறந்தாலும், உறவுகள் சொந்தங்கள் வெறுத்தாலும் வெறுக்காதவர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கைகளை நெகிழ விடாதிருங்க. கரங்களை உயர்த்தி. வானம் உங்களுக்காய் திறக்கப்பட்டிருக்கிறது. வானத்தின் பலகணிகள் உங்களுக்காய் திறக்கப்பட்டிருக்கிறது. ஸ்தேவான் கல்லறியப்படும் பொழுது ஹல்லேலூயா பரலோகம் திறந்திருக்கிறது அவன் கண்டான். அந்த உபத்திரவத்தின் உச்சத்தில், அந்த வேதனையின் உச்சத்தில் வானங்கள் திறந்திருக்கிறதை, சிங்காசனத்தின் அருகில் நின்று கொண்டிருக்கிற கர்த்தராகிய கிறிஸ்துவையும் அவன் கண்டான். ஹல்லேலூயா. நெருக்கத்திலே, உபத்திரவத்திலே, கண்ணீரிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு நீ கர்த்தரை காண்கிறாய். என்னை காண்கிறவரை இந்த ஸ்தலத்தில் கண்டேன். ஹல்லேலூயா.
Thank you Lord. Hallelujah. அவர் எல்ரோயி, என்னை காண்கிற தேவன். அவர் யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளும் தெய்வம். ஹalleluya. கை தட்டுங்க. ஆமென். அவருக்கு நல்ல கை தட்டுங்க. ஹalleluya. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிற தேவன். ஹalleluya. நன்றியப்பா. அந்த ஒரு பாடலுடைய ஒரு சரணத்தை பாடுவோமா? எல்ரோயிக்கு அல்லேலூயா, என்னை நீரே கண்டீரையா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? எத்தனை பேர் இந்த காலை கர்த்தரை ஆராதனை செய்ய சந்தோஷமா இருக்கிறீங்க? ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. இந்த சத்தம் போதாது. நம்முடைய ஆண்டவர் இரவு பகலாக துதிக்கப்படுகிறவர். நம்ம சின்ன கூட்டம் பெரிய சத்தத்தோடு ஆண்டவர் துதிப்போம். ஹalleluya. இன்னும் கம்பீரமா ஹalleluya சேர்ந்து பாடுவோமா? எல்ரோயிக்கு அல்லேலூயா, என்னை நீரை கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ கண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. எல்ரோயிக்கு என்னை நீரை ஏக்கமெல்லாம் அல்லேலூயா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ கண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா தேவனுக்கு El Shaddai, El Shaddaiயும் நீங்க தாங்க, என்னை என்றும் நடத்துவீங்க. நீங்க தாங்க தேவனாக இன்றும் என்றும். ஹalleluya. El Shaddaiயும் அப்பாவும் நீங்க தான், அப்பாவும் நீங்க தான், என்னை என்றும் நடத்துவீங்க. எபனேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை. தலைக்கு மேல கை தட்டுங்க. ஆமென். வெரி குட். என் தேவன் பெரியவன். அவருடைய நாமம் துதிக்கப்படுவதாக, அவருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக, அவருடைய நாமம் மகிமைப்படுத்தப்படுவதாக. அப்பா நீர் வருவரே, நீர் வருவரே. யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா. இன்னும் ஒரு விஷயம் கூட. ஓ யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா. சுகம் தரும் தெய்வம். அப்படியே கை தட்டுங்க. நீங்க கை தட்டும் போது உங்களுக்கு சுகம் உண்டாகிறது, உங்களுக்கு ஆரோக்கியம் உண்டாகிறது. நான் அவர்களுக்கு ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் வர பண்ணுவேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். எகிப்தியருக்கு வரப்பண்ணின ஒரு வியாதியை உங்களுக்கு வர பண்ணு. வந்திருக்கிற சகல வியாதிகளை கேன்சல் பண்ணுகிற கர்த்தர். கேன்சரை கேன்சர் பண்ணுகிறவர், கட்டிகளை ஆமென் கரந்து போக பண்ணுகிறவர். ஓராபா கபலபலபா. கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணு, பெண் மான்களை ஈனும்படி செய்யோ. உடாபாபாலபா ஷபாபாபாலபா. அக்கினி ஜுவாலைகளை ஆமென் முறிக்கும். சம்தலபா. விசுவாசிக்கிறவங்க நல்ல கை தட்டுங்க. உங்க வாழ்க்கையில வனாந்தரங்கள் இந்த பகல் செழிப்பான வயல்வெளியாய் மாறிக்கொண்டிருக்கிறது. சூழ்நிலைகள் மாறுகிறது. நீ சந்தித்த தோல்விகள் மாறுகிறது. யெகோவா ராஃபா சுகம் தருகிறா. யெகோவா ரூவா நல்ல மேய்ப்பராய் உன்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு வந்து விடுகிறார். இந்த பேர் இன்ப பெருவிழா. அல்லேலூயா.
நிரந்தரமான நித்தியமான பேர் இன்பத்தை உங்களுக்கு தரும். இந்த பூமியில் காணும் இன்பங்கள் எல்லாம் அநித்தியமானது, தற்காலிகமானது. தேவன் தரும் இன்பமோ நிரந்தர பேரின்பம். ஷபாபாலா கதரபா இக்கபலபா ஷேகதேலே கொரபோ ஷகதனம கதுரபலபலபலபா. ஆவியிலே, ஆத்மாவிலே, சரீரத்திலே பலன் தருகிறவரே அப்பா. Thank you Jesus. அப்படியே பக்கத்துல கை பிடிச்சுக்கோங்க. பக்கத்துல கை பிடிச்சுக்கோங்க. அந்த பேரின்ப பெருவிழா முதல் நாள் காலை வேளை நம்முடைய உபவாசம் ஜெபமும் தேவ சமூகத்தில் உயர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. மொர்தெகாயின் நாட்கள், எஸ்தரின் நாட்கள்ல ஆமானுடைய உபாய தந்திரங்கள் ஒன்றும் பலிக்கவில்லை. காரியம் மாறுதலாய் முடிந்தது. கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுவாராக. காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். வாய்க்கால்களை வெட்டுங்கள், தண்ணீரால் நிரம்ப பண்ணுவேன்னு சொன்ன ஆண்டவர். ஹல்லேலூயா. Thank you Lord. பக்கத்தில் பார்த்து கை பிடிச்சிட்டீங்களா? இசப்பா, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. சொல்லுங்க, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் இந்த பேரின்ப பெருவிழாவில் நிறைவேறுவதாக. ஹல்லேலூயா. எங்கள் இஷ்டம் அல்ல, உங்க இஷ்டம் நிறைவேறுவதாக. உங்க மகிமை இந்த இடத்திலே வெளிப்படுவதாக. ஹல்லேலூயா. ஆசரிப்பு கூடாரத்தை இறங்கி வந்த தேவன் அதே மகிமையின் மேகம். தேவாலய பிரதிஷ்டை பண்ணும் இறங்கி வந்த அதே மகிமையின் மேகம். பெந்தைக்கோஸ்தே நாள்ல இறங்கி வந்த அதே ஆவியானுடைய மகிமையின் மேகம் இந்த இடத்தை நிரப்பும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த இடத்தை மூடும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மனம் திரும்ப உண்டாகட்டும். ஜனங்கள் கூட்டம் கூட்டமாய் மனம் திரும்பி கர்த்தரிடமாய் திரும்பட்டும். அற்புத அடையாளங்கள் நடக்கட்டும். தீர்க்க தரிசன ஊழியங்கள் வெளிப்படட்டும். மறை பொருட்கள் வெளிப்படட்டும். ஆமென். குணமாக்கும் ஊழியங்கள் வெளிப்படட்டும். வார்த்தைகள் வல்லமையோடு வெளிப்படட்டும். நாங்கள் ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தையை ஆபிரகாம் விசுவாசித்தது போல தேசத்தின் நீளம் அகலம் எவ்வளவு உண்டோ அவ்வளவு சுற்றி நட. நீ கால் மிதிக்கும் தேசம் உனக்கு சொந்தமாய் கொடுக்கப்படும். வானத்து நட்சத்திரங்களை பார், என்ன கூடுமோ? ஆமென். கடற்கரை மணலை பார், என்ன கூடுமோ? எண்ணிக்கைக்கு தொகைக்கு உட்படாத நன்மைகளை கொடுத்தவர் எங்கள் ஜெபத்தை கேட்டு திருச்சபையில குடும்பங்கள்ல எண்ணிக்கைக்கும் தொகைக்கு உட்படாத நன்மைகளை சார். கேளுங்க. ஆண்டவர் சொன்னார், கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது திறக்கப்படும். ஹல்லேலூயா. என்னை கேளும் சொல்லுங்க. ஜாதிகளை சொந்தமாகவும் பூமியின் எல்லைகளை சுதந்திரமாகவும் தருவேன். ஆத்துமாக்களை கொண்டு வாங்கப்பா. அப்பா, கிழக்கில் மேற்கு தெற்கில் வடக்கில் ஜனங்களை கொண்டு வாங்கப்பா. அறியாத ஜனங்களை கொண்டு வாங்கப்பா. அப்பா, காலியான பாத்திரங்களை எங்களுக்கு தாங்கப்பா. உங்களை அறியாத ஜனங்கள் ஆலயத்திலே வந்து கர்த்தரை அறியட்டும், கர்த்தரை ஏற்றுக்கொள்ளட்டும், கர்த்தருடைய சாட்சியாய் மாறட்டும். ஹல்லேலூயா. Thank you Lord. இந்த கூட்ட ஏற்பாடுகள் எல்லாம் சிறப்பாக செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் கிருபை தாரும் ஐயா. ஆண்டவரே, ஜெபங்கள் இன்னும் உயரட்டும் என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒளி எங்களுக்கு ஆசீர்வாதம் அமையட்டும் என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. கொயர் டீமை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்த வேண்டுமே என்று ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, மக்கள் பல இடங்கள் வருவதற்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிறப்பாக இருக்க வேண்டுமே என்று ஜெபிக்கிறோம். இந்த கூட்ட நாட்களில் மரணங்களோ வியாதிகளோ விபத்துகளோ தீமைகளோ வராதபடி கர்த்தர் ஒவ்வொருவரையும் கர்த்தர் கோட்டைக்குள் வைப்பீராக என்று ஜெபிக்கிறோம். கூட்டங்களின் தேவைகள் எல்லாம் சந்திப்பீராக சுவாமி. ஹல்லேலூயா. இந்த கூட்டங்கள் முடிந்து ஆண்டவரே ஒரு மகிமை ஆலயத்தை நிரம்பி இருக்க வேண்டுமே என்று ஜெபிக்கிறோம். சென்னையில் உம்முடைய வார்த்தையை சுமந்து வருகிற அன்பு சகோதரி அவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். உங்களை வல்லமையால நிரப்பி அக்னியால நிரப்பி பலவீன பாந்தரமாக இருக்க உங்க மகளை பலமாய் மாற்றி கொண்டு வருவீராக. அக்னி ஜுவாலையாக 3 தினங்களும் எங்கள் நடுவில் பயன்படுத்துவீராக. தங்கிலோ ரெண்டு கரங்கள் அப்படியே உயர்த்தி உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் அல்லேலூயா. அந்த பேரின்ப பெரு விழாவிலே சப்பா உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம். ஒரு விசை கூட சத்தம் கூட உயரட்டும் பேசுவே. உங்க நாமம் ஷபாபாலா கதரபா மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம். உங்க நாமம் உயரணும்,
இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம். மார்போடு கரங்களை வைத்துக் கொள்ளுங்க. என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, திருச்சபை ஆசீர்வதிங்க, பேரின்ப பெருவிழாமல் தேசத்தை ஆசீர்வதிங்க, தேசத்தின் குடிகள் எல்லாம் ஆசீர்வதிங்க. நினிவே பட்டணத்துக்கு வந்த யோனா ஆண்டவருடைய வார்த்தையை பேசிய பொழுது ஒரு பட்டணமே கர்த்தரிடம் திரும்பியது, பேரின்பம் உண்டாயிற்று. பிலிப்பு சமாரியா பட்டணத்துக்கு வந்த பொழுது ஒரு பட்டணமே கர்த்தரிடம் திரும்பி பெரிய சந்தோஷம் உண்டாயிற்று. இயேசு கலிலேயாவிலே வந்த பொழுது குருடர் செவிடர் முடவர் எல்லோரும் பார்த்தார்கள், சகல வியாதியஸ்தரும் குணமடைக்கப்பட்டார்கள், பெரிய சந்தோஷம் உண்டாயிற்று. பெருவிழாக்கள் தேசத்துக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா, எங்க பட்டணத்துக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா, ஒரு பின்மாறி மழை ஊற்றப்படுவதற்கு, எழுப்புதல் அக்கினி ஊற்றப்படுவதற்கு காரணமாய் மாறட்டும். ஆன்லைன் மூலமாகவோ பல டிவி சேனல் மூலமாகவோ இந்த காலை கூடுகையில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் தொடுவீராக. வியாதிகள் விலகுவதாக, பலவீனங்கள் மாறுவதாக, சோதிக்கும் சாத்தானுடைய சூழ்ச்சியில் இருந்து உன் பிள்ளைகளை கர்த்தர் விடுதலை செய்வீராக. கடன்களை முடிக்க வழிகளை திறந்து கொடுப்பீராக. தற்கொலை எண்ணங்கள் மாறுவதாக, சமாதான கேடுகள் மாறுவதாக, குடும்ப பிரிவினைகள் மாறுவதாக, குழப்பங்கள் மாறுவதாக, சோதிக்கும் சாத்தானுடைய சூழ்ச்சிகள் மறைவதாக. அல்லேலூயா. சோதிக்கும் சாத்தானின் சூழ்ச்சியில் இருந்து விடுதலை தாருமையா. வலது கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஏசப்பா. சோதிக்கும் சூழ்ச்சியில் இருந்து விடுதலை தாருமையா, விடுதலை. ஓ அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா உம் நாமம் உயரணுமே, உம் அரசு வரணுமே, உம் சித்தம் நடக்கணுமே. ரெண்டு கைகளை வைத்து சொல்லுங்க ஏசப்பா. உம் நாமம் உயரணுமே, உம் அரசு வரணுமே, உம் சித்தம். இயேசுவே அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, ஏசப்பா அப்பா பிதாவே. ஒரே ஒரு நிமிடம் 60 செகண்ட்ஸ் மௌனமா உடைய திருமுகத்தை பாருங்க. அவர் ஜோதிகளில் பிதாவானவர், அதரிசனமானவர், எந்த இருளையும். ஒரே ஒரு நிமிடம் கண்களை மூடி மன கண்களை திறந்து சிங்காசனத்தை வீட்டிருக்கும் அந்த தந்தையாம் தெய்வத்தை பாருங்கள். திருமுகத்தை பிரகாசிக்கும் பேரொளியாகி, விடிவெள்ளி நட்சத்திரமாகி, வழிகாட்டும் தீபமாகி திருமுகத்தை பாருங்கள்.